உள்ளன. சித்தர்கள் தவம் செய்த இந்த மலைக்கு சென்று வந்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோவிலிலும் பௌர்ணமி கிரிவலம் மிகச் சிறப்பாகவும் நடைபெறுகின்றது. அமாவாசை நாட்களிலும் இங்கு மிகவும் விமரிசையாக பூஜைகள் நடைபெறுகின்றது. இக்கோயிலுக்கு அமாவாசை கோயிலும் என்றும் பெயர் இருக்கின்றது. இங்கு சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஞான சத்குரு பாலமுருகன் கோவிலும் உள்ளது. எங்கும் இல்லாத நாரதர் உருவ சிலை, சிவனுக்கு உபதேசிக்கும் முருகன் சிலைகள் உருவச் சிலைகள் இங்கு உள்ளது. இது அமாவாசை கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த அடிவார கோயிலுக்குள் 10 தீர்த்தங்கள் உள்ளது. இதில் முக்கியமானவை நந்தி தீர்த்தம் மற்றும் காந்தமலை தீர்த்தம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது காந்தமலை தீர்த்தம். இந்த காந்தமலை தீர்த்தத்தை தலையில் தெளித்தாலே வியாதிகள் தீரும் என்றும் சொல்லப்படுகின்றது. அங்கு உப்பும் மிளகும் தலையை சுற்றி போடுகிறார்கள். இந்த கோவிலில் காலங்கிநாதர் சித்தரே சித்தேஸ்வர சுவாமியாக அருள்பாலிப்பதாகவும் நம்பப்படுகின்றது.